வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைத்து வழங்க ஒரு வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த வழக்குடைய இறுதியான முடிவுகள் எட்டப்படுமா, என்னதான் சொல்கிறது அந்த வழக்கு? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த வழக்குடைய நிலவரம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைத்து வழங்கணும், இது நிறைய பேர் கோரிக்கைகளாக வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளுடைய இறுதி தீர்ப்பு அரசாணை பள்ளிக்கல்வித்துறையில் 28/1/2026 ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிக்கையினால் சேலஞ்ச் செய்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வர காத்துக்கிட்டு இருக்குங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை இதற்கான வழக்கு இறுதி தீர்ப்பு வழங்க போகிறாங்க. 1/8/2025 நிலவரப்படி உபரி பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க கலந்தாய்வு மூலம் பணி நிறைவு செய்யணும். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை மற்றும் அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 1/8/2025 நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலான பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் செய்யக்கூடிய உபரி பட்டதாரி ஆசிரியர்களை கலந்தாய்வு மூலம் உடனடியாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலந்தாய்வு நடக்கிற இடத்த டைமில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் டெட் தேர்வு நடக்குது. இந்த டெட் தேர்வை ஒத்தி வைப்பாங்களா இல்லை கலந்தாய்வை ஒத்தி வைப்பாங்களா? ஸோ டெட் தேர்வை ஒத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மீது அதிருப்தியில் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளை வராண்டாவில் நிற்க வைத்து பேச்சு, தீர்வுக்கு துறை செயலாளர் பேச சொல்லி அறிவுறுத்தல், பள்ளிக்கல்வி அமைச்சர் மீது கொந்தளிப்பில் அதிருப்தியில் ஆசிரியர்கள். ஸோ சங்க நிர்வாகிகளை வராண்டாவில் நிர்வாகி வச்சு பேசியிருக்காங்க. பதவி உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து போராடி வருகிறது. ஆனால் இந்த கோரிக்கைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இன்று வரை போராட்டம் கிடக்கில் போடப்பட்டது. தமிழகத்தின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் புதிய ஆட்சியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் டிட்டோஜாக் குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அழைப்பின் பேரில் டிட்டோஜாக் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை தலைமைச் செயலகத்துக்கு சென்றனர். தலைமை செயலக வந்தம் டிட்டோஜாக் நிர்வாகிகளை அமைச்சர் தனது அலுவலகத்திற்கு அழைத்து பேசாமல் வெளியிலேயே நிற்க வைத்து பேசியது ஆசிரியர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு. இது குறித்து டிட்டோஜாக் அதிகாரிகள் 1,00,000 ஆசிரியர்களின் பிரதிநிதிகளாக டிட்டோஜாக் 12 பேர் அமைச்சர் அலுவலகத்திற்கு சென்றது இப்படி ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கொந்தளிப்பில் இருக்காங்க. ஒன்றிய அளவில் பணி நிறுவல் முதலில் நடைபெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நின்று கொண்டே அமைச்சரிடம் எடுத்துரைத்தோம். தொடர்பாக கோரிக்கைகள் மனுவும் வழங்கினோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கூறுறாங்க. ஸோ நிச்சயமாக பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவை ரத்து செய்ய போகிறாங்க. புதிய ஆனுவல் பிளானர் வெளியாகும், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும். அதோடைய தேர்வு தேதிகள் பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.